exercise 12.4 sectionல theorem 12.11 Bayes theorem. If a1, a2, a3 up to an are mutually exclusive and exhaustive events such that b of ai is greater than 0 for all I equal to 1, 2, 3 up to n, and b is any event in which b of b greater than 0, then b of ai given b equal to b of ai into b of b given ai divided by b of a1 into b of b given a1 plus b of a2 into b of b given a2 up to b of an into b of b given an. So, இந்த Bayes theorத்துல mutually exclusive events எடுத்து என்ன பண்ணிருக்காங்க இங்க Bayes theorத்தை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடியது mutually exclusive and exhaustive events அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டும் இதுல காமனா இருக்காது. பட் எல்லாத்தையும் யூனியன் பண்ணா என்ன கிடைச்சிரும்? சாம்பிள் கிடைச்சிரும். சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும். அதுல இருக்கக்கூடிய எல்லா ஈவனுடைய ப்ராபபிலிட்டியும் பாசிட்டிவ். அதுல பீன்ற ஒரு ஈவெண்ட்டை டிஃபைன் பண்றோம். அது எப்படி இருக்கு? ப்ராபபிலிட்டி பாசிட்டிவா இருந்தால் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியினுடைய ரிசல்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா b of ai given b is equal to b of ai intersection b divided by b of b நம்ம எழுதிக்கலாம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த b of b அப்படின்றது bன்ற ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இது the law of probability of b law of probability படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா previous theorem. So we know that b of b is equal to b of a1 into b of b given a1 plus b of a2 into b of b given a2 up to b of an into b of b given an. So the law of probability of b என்ற ஈவெண்ட்டுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டியை நம்ம இங்க சொல்லியாச்சு. இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்டர்செக்ஷனுடைய வேல்யூவை கொண்டு வரணும். அப்ப ai இன்டர்செக்ஷன் b எப்படி எழுதிக்கலாம்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டியினுடைய ரிசல்ட் படி இது எப்படி கொண்டு வரலாம்? b of ai into b of b given ai அப்படின்றத கொண்டு வரலாம். ஸோ இப்போ இதை எடுத்து கொண்டு போய் நம்ம ரிசல்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ b of ai given b is equal to. ஸோ இந்த பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டி என்ன எழுதி வச்சிருக்கோம்? b of ai into b of b given ai divided by b of b அதனுடைய வேல்யூ b of a1 into b of b given a1 plus b of a2 b of b given a2 up to b of an b of b given an. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பயஸ் இதனுடைய ரிசல்ட் பண்ணிட்டோம், இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈவன் நடந்திருக்கும், அந்த ஈவன்ல இந்த ஈவனுடைய பிஹேவியர் என்ன அப்படின்றத பொறுத்து ப்ராபபிலிட்டி மாறும் இல்லையா? அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.